ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மல்லி பிஸ்கட்டுங்க. ரொம்ப டேஸ்டியான அருமையான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மல்லி பிஸ்கட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை உடச்சி பார்க்கலாமா? ரொம்பவுமே அருமையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த மல்லி பிஸ்கட்டுகளை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மல்லித்தழை வச்சு பிஸ்கட் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறாங்க. 1/2 கப்புக்கு மைதா மாவு எடுத்துக்கிறாங்க. இப்போ கோதுமை மாவையும் மைதா மாவையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கணுங்க. அடுத்தது இப்படி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டிருக்கேங்க. இப்போ நான் பெசரி வச்சுருக்கிற இந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துணி எடுத்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு வானிலையில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆவியில் வச்சு எடுத்த இந்த கோதுமை மைதாவை பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கு. அடுத்தது இந்த வேக வச்ச இந்த மாவு எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. அடுத்தது இப்போ வேக வச்ச இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி விட்டுட்டு அடுத்தது என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து இது நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த 4 பச்சை மிளகாயும் நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. 1 கப்புக்கு மல்லித்தழி எடுத்துருக்காங்க. இந்த மல்லித்தழியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மல்லித்தழி நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மல்லித்தழி விழுத சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சூடான நெய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற தண்ணியே போதும். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி பலகை எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம டானிக்லாம் வாங்கும்போது இப்படி மெஷர்மெண்ட் கப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இதுதான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே எடுத்துட்டா அழகாக வந்துடும். குட்டி குட்டியாக அழகாக நம்மளுடைய மல்லி பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானிலை எடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் தடவின இந்த தட்டில் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த மாவை கீழே தட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்கட்டாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி அடுத்த லைனை அடிக்கிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்க எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வானிலையில் நம்ம வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய மல்லி பிஸ்கட்லாம் அழகாக பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ இந்த மல்லி பிஸ்கட்லாம் வெளியில் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இது நல்லா சூடாகட்டும். சூடு ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட மல்லி பிஸ்கட்லாம் தனியாக அப்படி எடுத்துடலாங்க. ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய மல்லி பிஸ்கட் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
உங்களுக்கு இந்த மல்லி பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.